உங்க வீட்ல இருக்கிற வைஃபை, லேப்டாப், ஃபோன் இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி பேசுதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இந்த ஹோம் நெட்வொர்க்கிங்கிற விஷயத்த ஒரு சூப்பரான ஸ்கூல் டூர் மூலமா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி கண்டிப்பா ஒரு தடவையாவது மனசுல வந்திருக்கும் இல்லையா? எப்படி இந்த டிவைஸ் எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்போ தேட போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப சிம்பிள். ஆமாங்க, நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே சிம்பிள். இத புரிஞ்சுக்க நம்ம ஒரு எளிமையான உதாரணத்தை எடுத்துக்க போறோம். நம்ம வீட்டு நெட்வொர்க்கை ஒரு ஸ்கூலா கற்பனை பண்ணிக்க போறோம். பாருங்க, இந்த ஒரு ஒப்பீடு மொத்த விஷயத்தையும் எவ்வளவு சுலபமாக்குதுன்னு. சரி, வாங்க நம்ம டூரோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஸ்கூலுக்குள்ள, அதாவது நம்ம லோக்கல் நெட்வொர்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லேன், அதாவது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இந்த பேர்லாம் கேட்டு பயப்பட வேண்டாம். இது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்கூல் பில்டிங் மாதிரி தான். அந்த பில்டிங்குள்ள இருக்கிற நம்ம லேப்டாப், ஃபோன், பிரிண்டர் இது எல்லாமே நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. ஒரு கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு தனி ரோல் நம்பர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் நம்ம நெட்வொர்க்ல இருக்கிற ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒரு தனி ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த நம்பரை வச்சு தான் ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸை சரியா கண்டுபிடிக்குது. இப்போ இந்த ஸ்விட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பியூன் மாதிரி. 10வது படிக்கிற ஒரு பையன் 12வது படிக்கிற பையனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா இந்த பியூன் தான் அந்த மெசேஜை கரெக்டான ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரு. இது ஸ்கூலுக்குள்ள நடக்கிற கம்யூனிகேஷனை மட்டும்தான் பார்த்துக்கும். சரி, ஸ்கூலுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிறது ஓகே. ஆனா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பக்கத்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசணும்னா என்ன பண்றது? அதாவது நம்ம நெட்வொர்க் எப்படி வெளியில இருக்கிற இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க தான் நம்ம ஹீரோ ரவுட்டர் என்ட்ரி ஆகுறாரு. ரவுட்டருங்கிறது நம்ம ஸ்கூலோட மெயின் கேட்ல நிக்கிற செக்யூரிட்டி கார்டு மாதிரி. யாரு உள்ள வரலாம், யாரு வெளியே போகலான்னு எல்லா டிராஃபிக்கையும் கண்ட்ரோல் பண்றது இவரோட வேலை தான். ஆக ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்விட்ச் ஸ்கூலுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்த்துக்கிற ஹால் மானிட்டர். ஆனா ரவுட்டருங்கிறது ஸ்கூலை வெளி உலகத்தோட கனெக்ட் பண்ற மெயின் செக்யூரிட்டி கார்டு. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செக்யூரிட்டி கார்டை எப்படி நம்ம ஸ்கூல் பையனா இல்ல வெளியாளான்னு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு? அதுக்கு உதவுறது தான் இந்த சப்நெட் மாஸ்க். இது ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர்ல இருக்கிற சில நம்பரை பார்த்து, ஓ இவன் நம்ம ஸ்கூல் பையன்தான் இல்ல இவன் வேற ஸ்கூல் அப்படின்னு ஒரு செகண்ட்ல முடிவு பண்ணிரும். இந்த கேட்வேங்கிற வார்த்தையை கேட்ட உடனே குழம்பிடாதீங்க, அது ஒண்ணுமே இல்ல. நம்ம ஸ்கூலோட மெயின் கேட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம நெட்வொர்க்கோட நுழைவாயிலா இருக்கிற ரவுட்டரோட ஐபி அட்ரஸை தான் நம்ம கேட்வேன்னு சொல்றோம். அவ்வளோதான். நம்ம செக்யூரிட்டி கார்டு சும்மா கேட்ல நிக்கிறது மட்டும் இல்ல, அவர்கிட்ட ஒரு ரூல் புக் இருக்கு. அந்த ரூல்ஸை வச்சு தான் அவர் வேலை செய்வாரு. அதே மாதிரி நம்ம ரவுட்டரோட முக்கியமான பாதுகாப்பு வேலைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். நம்ம செக்யூரிட்டி கார்டுக்கு 4 முக்கியமான வேலைகள் இருக்கு: நேட், ஃபயர்வால், டிஎம்ஜி, அப்புறம் போர்ட் ஃபார்வர்டிங். வாங்க இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஸ்கூல் உதாரணத்தோட இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நேட்னா என்னன்னா, நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில போகும்போது அவங்களோட ஒரிஜினல் ரோல் நம்பரை மறைச்சு அவங்களுக்கு ஒரு டெம்பரரி விசிட்டர் பாஸ் மாதிரி ஒன்று கொடுக்கறது. இது உங்க டிவைஸோட உண்மையான ஐபி அட்ரஸை இன்டர்நெட்லேருந்து மறைச்சு உங்களுக்கு பாதுகாப்பா கொடுக்குது. ஃபயர்வால்னா அந்த செக்யூரிட்டி கையில் இருக்கிற ரூல் புக் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தேவையில்லாத ஆபத்தான டிராஃபிக்கை இன்டர்நெட்ல இருந்து உங்க நெட்வொர்க்குள்ள வராம தடுக்குது. இப்போ டிஎம்சி, இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு பேரண்ட் ஸ்டூடெண்ட்டை பார்க்க வராங்கன்னா அவங்கள நேரா கிளாஸ் ரூம்குள்ள அனுப்ப மாட்டோம் இல்லையா? அதுக்கு பதிலாக ரிசப்ஷன் மாதிரி ஒரு தனி இடத்துல மீட் பண்ண வைப்போம். அதே மாதிரி இன்டர்நெட்ல இருந்து ஒருத்தர் நம்ம டிவைஸை பார்க்கணும்னா அதை நம்ம மற்ற டிவைஸ்ல இருந்து தனியா பாதுகாப்பா பிரிச்சு வைக்கிற ஒரு தனி இடம் தான் டிஎம்சி. ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராருன்னு வைங்க, அவர் நேரா மியூசிக் ரூமுக்கு மட்டும் போக அனுமதிக்கணும். அப்போ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாஸ் கொடுப்போம்ல, அதான் அந்த போர்ட் ஃபார்வர்டிங். இன்டர்நெட்லேருந்து வர்ற ஒரு குறிப்பிட்ட ரிக்வெஸ்ட்டை ஃபயர்வாலை தாண்டி ஒரு குறிப்பிட்ட டிவைஸ்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு மட்டும் நேரா அனுப்புறது. சரி, நம்மளோட ஸ்கூல் டூர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல தொகுத்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு முழுசா ஒரு தெளிவு கிடைக்கும். இங்க பாருங்க, நாம கத்துக்கிட்ட எல்லா டெக்னிக்கல் வார்த்தைகளும் அதுக்கான நம்ம ஸ்கூல் உதாரணமும் ஒரே டேபிள்ல இருக்கு. இப்போ முழு நெட்வொர்க்கும் எப்படி வேலை செய்யுதுன்னு எவ்வளோ அழகா புரியுது பாத்தீங்களா? இத ஒரு தடவை பார்த்தாலே போதும், எல்லாமே ஈஸியா ஞாபகத்துல நிக்கும். இப்போ உங்களுக்கு நெட்வொர்க்கோட பேசிக்ஸ் நல்லாவே தெரியும். நம்ம வீடெல்லாம் இப்போ ஸ்மார்ட் ஹோமா மாறிட்டு வருது. ஏகப்பட்ட டிவைஸ் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகுது. இப்படி ஒரு சூழல்ல இந்த முழு சிஸ்டத்தையும் நிர்வகிக்கிற பிரின்சிபலா எந்த டிவைஸ் இல்லனா எந்த டெக்னாலஜி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.